அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் 9 ஜூன் 2026 தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார், துவக்கி வைத்திருக்கிறார். அது குறித்து சிந்திக்கலாம் வாருங்கள். நேற்றைய தினம் தொடக்கி வைக்கப்பட்ட இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் நோக்கமும் குறிக்கோள்களும் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த படைக்கு தலைமை ஏற்றிருப்பவர் ஐஜி பவானீஸ்வரி. சரி, இதில் யார் யார் பணியாற்றுவார்கள் என்றால், ஒரு ஐஜி, ஒரு கண்காணிப்பாளர், 2 துணை கண்காணிப்பாளர்கள், 4 இன்ஸ்பெக்டர்கள், 8 சப் இன்ஸ்பெக்டர்கள், 20க்கும் மேற்பட்ட அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த திட்டத்தின் நோக்கம் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது, குற்றங்கள் நடைபெறும் இடத்தை கண்டறிந்து ரோந்து பணியை மேற்கொள்வது. இந்த புதிதாக அமைக்கப்பட்ட படை பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கல்வி நிலையங்கள், ஐடி பூங்காக்கள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தீவிரமாக கண்காணிப்பு பணியை மேற்கொள்வார்கள். குற்ற சம்பவங்கள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக சார்ஜ் ஷீட் ஃபைல் செய்யப்பட்டு தண்டனைகள் விரைவாக பெற்று தரப்படும் என்று முதல்வர் தன் உரையில் குறிப்பிட்டிருந்தார். அவர் பேசும்போது மேலும் ஒரு முக்கிய தகவலை கூறியிருந்தார். இந்த குற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு இது மாதிரியான படைகள் அமைப்பது, திட்டங்களை கொண்டு வருவது மட்டும் போதுமானது அல்ல. தனிமனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் மிக முக்கியமானது. இது எனக்கு மிகவும் முக்கியமான கருத்தாக தோன்றியது. உண்மைதானே? சமூக மாற்றம் தனி மனிதனிலிருந்து தான் தொடங்குகிறது. தனி மனித ஒழுக்கம் சமூக ஒழுக்கத்திற்கு முன்னோடி. பெண்கள் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்றால் அது தனி மனிதனிலிருந்து தொடங்குகிறது. அது கற்பிக்கப்பட வேண்டும் சிறு பிள்ளையிலிருந்தே. அந்த பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று நான் நம்புகிறேன். முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இது வெற்றி பெற வேண்டும். நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. நல்லதே நடக்கும் என்று நம்புகிறேன். நாம் எப்போதும் சொல்வது போல, எந்த சமுதாயத்தில் பெண் முன்னேற்றம் இருக்கிறதோ அந்த சமுதாயம்தான் முன்னேறும். பெண் முன்னேற்றம், பெண்கள் கல்வி, இவை யாவும் ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு அடிக்கல். அதை மனதில் வைத்து நாம் வீறு நடை போடும். இங்கு இன்னொரு விஷயமும் கூறப்பட்டது. குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு தண்டனைகளும் நடவடிக்கைகளும் கடுமையாக இருக்கும். இதில் எந்த சமரசமும் இருக்க போவதில்லை என்றும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது வரவேற்கத்தக்கது. அவர் மேற்கொண்டிருக்கும் இந்த முயற்சி வெற்றி பெறட்டும். நன்றி.